எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு ஒரு சூப்பரான மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர், உங்கள் ஆரோக்கியத்திற்கான அன்பான வழிகாட்டி. நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சுருள் சிரைகள், அதாவது வெரிகோஸ் வெயின், அது எப்படி வருது, அது எப்படி வந்தால் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் என்பது பற்றி விளக்கமளிக்க நம் நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுநிலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மை மருத்துவ அதிகாரி மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் குமரகுருபரன் அவர்கள். நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஓகே டாக்டர், இந்த ஷோவில் நம்ம என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வெரிகோஸ் வெயின் பற்றி பேச போகிறோம் டாக்டர். ஓகே டாக்டர், இப்போ வெரிகோஸ் வெயின் அப்படின்னா என்ன டாக்டர்? வெரிகோஸ் வெயின்னா நரம்பு வீக்கம், அதாவது தமிழில் பார்த்தோன்னா சுருள் சிரைகள்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் நரம்பு வீக்கம் சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக இது வந்து நமக்கு வந்து கால்களில் தான் இது வரதுக்கு வாய்ப்பு அதிகம். வேறு எங்கெங்கே வரலான்னா ஆண்களுக்கு வந்து விரைகளில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலில் வரும்போது வெரிகோஸ் வெயின் லெக்னு சொல்லுவாங்க, விரைகளில் வரும்போது வெரிகோஸ் ஹீல் சொல்லுவாங்க. ஓகே டாக்டர், இப்போ இந்த நோய் யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது டாக்டர்? நம்ம சொன்ன மாதிரி இந்த நோயோட பேர் வெரிகோஸ் வெயின், அதாவது நரம்பு வீங்கி இருக்குது. நரம்பு வீங்கி இருக்குன்னும் போது வந்து இதுவும் கால்களில் வர நோய் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அப்போ வந்து நம்ம யாரெல்லாம் ரொம்ப அதிக நேரம் நிற்கிறாங்களோ, அவங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு இது வருது வாய்ப்பு. மோஸ்ட்டாக நம்ம நிற்கிறவங்க பார்த்தோன்னா நம்ம கண்டக்டர் பார்ப்போம், டெய்லி டீ மாஸ்டர் பார்ப்போம், சர்ஜரி டாக்டர்ஸ், ரொம்ப நாள் நின்று ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர்ஸ், டீச்சர்ஸ் பார்ப்போம். இவங்களாம் ரொம்ப நாள் நிற்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நரம்பு சுருட்டல் கூட நம்ம தமிழில் குலோக்கியலாக சொல்லலாம். அது இந்த நோய் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இது ரொம்ப காமனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பெண்களுக்கு வந்து யூஸ்வலாக இது வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து எஃபெக்ட் இருக்குது நரம்பு சம்மந்தமாக. எப்படின்னா பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் சொல்லிட்டு 2 ஹார்மோன் ஒரு மென்சஸ் சைக்கிளுக்கும் இது வந்து மாறி மாறி வந்துட்டுருக்கும். ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோன் வந்து நரம்பு வெசலில் வந்து இது போய் ஆக்ட் ஆகும்போது அது மேலே இருக்க ஒரு தசை வந்து தளர்ச்சி உருவாக்கும். தசை தளர்ச்சி வரும்போது இந்த நரம்பு வீக்கம், அதாவது நரம்பு வீக்கமே வந்து நரம்புடைய வெசல் வால் வந்து தளர்ச்சி ஆகிட்டு வீங்கிறது தான் நரம்பு வீக்கம்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நம்ம. அதனால் பெண்களுக்கு இது ரொம்ப வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் உடல் பருமனாக இருக்கவங்களுக்கு இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு நரம்பு உள்ளார ரத்தக்கட்டு இருக்கும், அவங்களுக்குமே இந்த மாதிரி நரம்பு சுருட்டல் நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ நிற்கிறவங்களுக்கு அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, இப்போ இவங்க இல்லாமல் வேறு யாருக்காவது மெஜாரிட்டியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்புறம் இந்த ஜெனட்டிக்காக, அதாவது அவங்க குடும்பத்திலே இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின் வந்துட்டு அப்பாவுக்கு வந்திருக்கும், தாத்தாக்கு வந்திருக்கும், இல்லை அம்மாவுக்கு வந்திருக்கும், அவங்களுக்கும் இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி பெண்களுக்கு காமனான விஷயம், அப்புறம் உடல் பருமனாக இருக்கவங்களுக்கு காமனான ஒரு விஷயமா இருக்குது. ஓகே டாக்டர், இந்த நோயோட அடிப்படை காரணம் என்ன டாக்டர்? இது நம்ம நரம்புன்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுல ரத்த நாளங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ரத்த நாளங்கள் 2 வகையான ரத்த நாளங்கள். ஒன்று வந்து இருதயத்துலேருந்து ரத்தத்தை வெளியில் கொண்டு போகிறது, இன்னொன்று இருதயத்துக்கு ரத்தத்தை கொண்டு வர ரத்த நாளங்கள் இருக்குது. இப்போ இந்த வெரிகோஸ் வெயின் எதை பாதிக்கும்னா இருதயத்துக்கு கொண்டு வர ரத்த நாளங்களை பாதிக்கும். அதாவது இருதயத்துலேருந்து ரத்தம் வந்து கால் பாதங்களுக்கு போய் சேருது. பாதங்கள்லேருந்து வர ரத்த நாளங்கள்லாம் வந்து வெயின் சொல்லுவோம். வெயின் யூஸ்வலாக அதை தான் வெயின் சொல்லிட்டு நம்ம சொல்கிறது. அந்த வெயினில் வர வீக்கம் தான் இது. எப்படி இருக்குன்னா, ஒரு பாதம் நம்ம கால்களுடைய அமைப்பு எப்படின்னா 2 இது மாதிரி, அதாவது நம்ம எப்படி பைபாஸ் நமக்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு மெயின் ரத்தம் பின்னால் வந்துட்டுருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே இன்னொன்று பைபாஸ் மாதிரி சைடில் ஒரு ரத்த நாளங்கள் வந்துட்டுருக்கும். அதாவது வந்து சூப்பர்ஃபிஷியல், டீப்பு, அது மேல் சதை கொழுப்பு அதுலேருந்து வர ரத்த நாளங்கள் சூப்பர்ஃபிஷியலாக வந்துட்டுருக்கும். டீப்பராக மசில் தசைகளும் எலும்புகள்லேருந்து வர இந்த இருதயத்துக்கு வர ரத்தம் வந்து டீப்பர் வெயின் சொல்லுவாங்க. இப்போ 2த்துக்குமே அங்கங்கே கனெக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது இங்கேருந்து மேலேருந்து சூப்பர்ஃபிஷியலாக ட்ரெயின் ஆகிற ரத்தங்கள் வந்து டீப்பர் வெயின்ஸு, உள்ளர போகிற ரத்த நாளங்களுக்கு வந்து அதுலேருந்து உள்ளர இறங்கி ரத்த நாளம் அந்த டீப்பர் வெயின்ஸாக வந்து இருதயத்துக்கு போகிறது. இப்போ இந்த கனெக்ஷன் வந்து சூப்பர்ஃபிஷியலாக ட்ரெயின் ஆகிறது எல்லாமே டீப்பர் வெயினுக்கு வரணும். அது மட்டும் இல்லாமல் இது ஆன்டி கிராவிட்டி, அதாவது கிராவிட்டி நம்ம புவியீர்ப்பு விசைக்கு எதிர்ப்பு நம்ம வரணும். இப்படி நம்ம வந்து மனுஷங்க நிற்க ஆரம்பிச்சதுலேருந்து புவியீர்ப்பு சக்தி வந்து நமக்கு ஆப்போசிட்டாக வேலை செஞ்சிட்ருக்கோம். இப்போ அந்த புவியீர்ப்பு சக்திக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும்னு சொல்லி வந்து நேச்சுராகவே நமக்கு வந்து வால்வு இருக்கும். அதாவது வால்வு எப்படின்னா ஒரு யூனிஃப்ளோவாக டுவோர்ட்ஸ் ஹார்ட் மட்டும்தான் மூவ் ஆகிட்டு இருக்க மாதிரி இந்த வால்வ் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இப்போ இப்போ நிற்கிறவங்களுக்கு வந்து அதிகமாக அந்த கிரவுண்ட் கிராவிட்டி ப்ரெஷரும் அவங்களுடைய வெயிட்டு
அந்த பிளட் ஃப்ளோ நிறைய இப்போ நிற்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உயிர் பிசல் பிளட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். இந்த இந்த இது எல்லாமே சேர்ந்து அந்த வேல்வோட டிஸ்ஃபங்க்ஷன் காஸ் பண்ணும். வேல்வோட டிஸ்ஃபங்க்ஷன் காஸ் பண்ணோடனே அது பேர் வந்து வீனஸ் இன்சஃபிஷியன்சி சொல்லுவாங்க. திருப்பி இந்த விஷயங்கள் நம்ம முதல்ல பார்க்காம திருப்பி நம்ம அப்படியே ஃபாலோ போயிட்டு இருக்கும்போது இது வந்து வெரிகோஸ் வெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் இன்னொரு விஷயம் நம்ம பேசும்போது சொல்லியிருந்தேன், ரத்தக்கட்டு இருக்கவங்களுக்கும் அந்த மாதிரி வரும்னு சொல்லியிருந்தேன். எப்படி என்னன்னா, நம்ம யூஸ்வலாக நம்ம டீப்பர் வெயின்ஸ் வழியாக நமக்கு வந்து இருதயத்துக்கு ரத்தம் போயிட்டுருக்கோம். டீப்பர் வெயின்ஸில் ஏதோ ஒரு பிரச்சனையில் ரத்தக்கட்டு வந்திருக்கு அப்படின்னா டீப்பர் வெயினை பைபாஸ் பண்ணுறதுக்காக சூப்பர்ஃபிஷியல் வெயின்ஸ், அதாவது இந்த நான் சொன்ன இந்த உள்பக்கமும் அதாவது உள்பக்கம் வெளிப்பக்கம் 2 நரம்பு இருக்கும். அதாவது கிரேட்டர் செஃபனஸ் வெயின் சொல்லுவாங்க உள்பக்கம் இருக்கிறது, வெளியில் பக்கம் ஷார்ட் செஃபனஸ் வெயின் சொல்லுவாங்க. இந்த 2 நரம்பும் வந்து அதோடைய டீப்பர் வெயினுடைய வேலையை இது இங்கே எடுத்து இது பிளட் ஃப்ளோ இந்த வெயினில் அதிகம் போகும்போது இந்த நார்மலாகவே இந்த ரத்த நாளங்கள் வீங்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகே டாக்டர், இப்போ இந்த நோயோட அறிகுறிகள்லாம் என்ன டாக்டர்? இந்த நோய் வந்து நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அன்காம்ப்ளிகேட்டட், இன்னொன்று வந்து காம்ப்ளிகேட்டட் சொல்லிட்டு. அன்காம்ப்ளிகேட்டட் என்னும்போது வெறும் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை வந்து சார் நரம்பு மட்டும் வீங்கியிருக்கு, இதுதான் முக்கியமாக வந்து நிறைய பேருக்கு வர இது. அதாவது சுருளாக இருக்குது, திராட்சை கொத்து மாதிரி அங்கங்கே வீங்கியிருக்கு, அழுத்தினா உள்ளார அழுந்துருது, இது வந்து மெயினாக வர ஒரு பிரச்சனையாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து கால் வீக்கம், ரொம்ப நாள் கொஞ்சம் தூரம் நான் உட்காந்துருந்தாலே கால் வீக்கம் எனக்கு வீக்கம் வர ஆரம்பிச்சிருது. அங்கங்கே பச்சை நரம் மாதிரி தெரியுது சார் தொடையில். இப்போது கொஞ்சம் வெளுப்பாக இருக்கவங்களுக்கு தொடையில் உள்பகுதியில் வரதுனால இது வந்து ஈஸியாக தெரியும். பச்சை அங்கங்கே சின்ன நரம்பு ஓட்டங்கள் இருக்கிற மாதிரி இருக்கிறது. கால் வலி, காஃப் மசில், அதாவது கெண்ட சத வலி இருக்குது சார். ரொம்ப அதாவது பகலெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேது, படுக்கும்போது மட்டும் எனக்கு கெண்ட சத வலி இருக்க மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் கால் அரிப்பு, ரொம்ப நாள் ரத்தம் கீழே தங்கிட்டே இருக்கிறது கால் அரிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ காம்ப்ளிகேட்டட் போது அதாவது 4 போட்டு இந்த வெரிகோஸ் வெயின் வந்திருக்கோம், நம்ம அதுக்கான வைத்தியங்கள் நம்ம எடுக்காதனால இன்னும் வெரிகோஸ் வெயின் பெருசாக காம்ப்ளிகேட்டட் சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். காம்ப்ளிகேட்டட் சிம்டம்ஸ் என்னும்போது வந்து ஸ்டேசிஸ் எக்ஸிமான்னு சொல்லுவாங்க. அதாவது ரத்த நாளங்களில் ரத்தம் தங்குது, அந்த ரத்தம் தங்குற ரத்தம் வந்து அந்த ரத்த நாளங்கள் ரொம்ப விரிவடைகிறதுனால அது வெளியில் சீப்பாகிட்டு இருக்குது. அதனால் அங்கங்கே கருத்து போயிட்டு கால் திருப்பி நம்ம சொறிகிறதுனால இன்னமும் அது கருத்து போய் நிற்கிறதா எக்ஸிமா, ஸ்டேசிஸ் எக்ஸிமா சொல்லுவாங்க. அது உள்பக்கம் பாதத்துறை உள்பக்கத்தில் வந்து இந்த கருப்பாக அந்த கணுக்கால் இடத்துல இந்த மாதிரி வந்துட்டுருக்குது. இன்னொரு விஷயம், இந்த இது நம்ம ஸ்டேசிஸ் எக்ஸிமா வந்துச்சு அப்பயும் நம்ம கவனிக்கலை, இல்லை நம்ம வைத்தியம் எடுத்துக்கு போகலன்னும் போது அந்த இடத்துல நம்ம அரிப்பு அதிகமாக இருக்கும். இப்போ வந்து ரத்தம் வந்து வெளியே இந்த தோல் கடியில் சேரும்போதே அறிக்கை செய்யணும். நம்ம தெரியாமல் காலை போட்டு சொரிஞ்சிருக்கும் போது காயங்கள் உருவாகுது வாய்ப்பு இருக்குது. காயங்கள் எங்கே வரும்னா அது கணுக்கால் உள்பக்க கணுக்காலில் அந்த காயங்கள், இந்த நம்ம கணுக்கால் முட்டு தெரியும், அதுக்கு மேலே அந்த காயங்கள் வர ஆரம்பிக்கும். அந்த காயங்கள் நம்ம எவ்வளோ நாளாக வைத்தியம் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் சரியாகலை, அந்த மாதிரி ரொம்ப நாள் பட்டு காயங்கள், ஆறாத காயங்கள் வந்து இதனால் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரத்த நாளங்கள் பெருசாக வெளியில் இருக்குது. அதில் ரத்தம் வந்து ஒரு இன்ஃபெக்டிவ், அதாவது அதிகமான செரிமானம் இருக்க பொருள், அதனால் இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப காமனாக இருக்கும். திருப்பி அந்த நரம்பு சுருட்டு மேலே மட்டும் இன்ஃபெக்ஷன் அங்கங்கே வந்து தரிப்பாக ஆகிட்டு இன்ஃபெக்ஷன் திருப்பி கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ அரிக்குன்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ இதெல்லாம் எந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும்? இப்போ இந்த மாதிரிலாம் சொன்னீங்க இல்லையா? இல்லை, நம்ம பேசின மாதிரி இப்போ இந்த வெரிகோஸ் வெயின் வந்து நம்ம நிற்கிறவங்களுக்கு வர விஷயம். அப்போ தொழில் பண்ணுறவங்களுக்கு வர வியாதி இது. அதாவது ஒரு 30-35 வயசு மேலே இருக்கவங்களுக்கு இது வர வியாதி. ஃபீமேல்ஸ்க்கு ரொம்ப காமனான விஷயம். ஓகே டாக்டர், இப்போ இந்த வெரிகோஸ் வெயினுக்கான வகைகள் என்னென்ன டாக்டர் இருக்குது? இப்போ இந்த வெரிகோஸ் வெயின் வந்து நம்ம நரம்பு சொல்லியிருந்தோம்ல, அந்த நரம்பை வச்சு நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது அந்த பெரிய நரம்பு ஒரு நரம்பு மட்டும் உள்பக்கம், அதாவது தொடையில் ஆரம்பித்து உள்பக்கம் கால் பாதம் வரையும் வர நரம்பு, அது வந்து ஜிஎஸ்வின்னு சொல்லுவாங்க, அதாவது கிரேட்டர் செஃபனஸ் வெயின் சொல்லுவாங்க. அதோடைய மெயின் வெரிகோசிட்டி சொல்லுவாங்க. இல்லை வெளிப்பக்கம் காலில் பார்த்தோன்னா முட்டி பின்பக்கம் வந்து வெளிப்பக்கமாக ஒரு நரம்பு சுருட்டல் வரலாம், அது வந்து ஷார்ட் செஃபனஸ் வெயின் சொல்லுவாங்க. இது வந்து மெயின் வெரிகோசிட்டி. இன்னொன்று பிரான்ச்சஸ் வெரிகோசிட்டின்னு சொல்லிட்டு, அதாவது நான் முன்னாடி நம்ம பேசும்போது சொல்லியிருந்தேன் அங்கங்கே வால்வ் இருக்கும், உள்பக்கமும் வெளிப்பக்கம் டீப்பர் வெயினும் சூப்பர்ஃபிஷியல் வெயினும் கனெக்ஷன் ஆகிறதுக்கு இந்த வால்வ் யூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அந்த வால்வில் டிஸ்ஃபங்க்ஷன் வந்து அங்கே மட்டும் புடச்சிட்டு நரம்பு அங்கங்கே சுட்டிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து பிரான்ச்சு வெரிகோசிட்டி, இல்லைனா வந்து பர்ஃபேட்டர் இன்காம்படன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து மிக்ஸ்டு, ரெண்டுமே சில பேருக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வெறும் சிலந்தி பூச்சி மாதிரி அங்கங்கே வந்து பச்சையாக சின்ன கால் இருக்க மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து ரொம்ப சூப்பர்ஃபிஷியல் வெரிகோசிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் டாக்டர்? இது
இது மைனர் ஃபார்ம்ஸ் இப்போ தான் ஆரம்பிக்குது அவங்களுக்கு அந்த இது பிரச்சனைன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்பைடர் இதெல்லாம் வர்றது வந்து பெண்களுக்கு ரொம்ப காமனான வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ப்ரொஜெஸ்ட்ரான். இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க கர்ப்பமாக இருக்கும்போது இன்ட்ராப்டமல் ப்ரெஷர், வயிற்றுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் அதிகமாகிறதுனால ரத்தம் வந்து ரத்தம்லாம் உள்ளார இருதயத்துக்கு போகிறதுக்கு லேட் ஆகிறதுனால அங்கே தங்குற அந்த ஒரு இதில் வந்து ப்ரெஷரில் இந்த நரம்பு சுற்றல் அவங்களுக்கு பெண்களுக்கு இன்னொரு காரணம் இந்த இது அமையுது. ஓகே டாக்டர், இப்போ கர்ப்ப காலத்தில் வருதுன்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ அது அவங்களுக்கு உடனே க்யூர் ஆயிருமா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம்? இல்லை, அது க்யூரிட்டி வந்து இதுக்கு வந்து ஒரு வெசல் டைலேட் ஆகுதுன்னா அது டைலேட் ஆனது தான் இருக்கும். வந்து அது எந்த அளவுக்கு அடுத்த லெவல் போகாமல் நம்ம தடுக்கிறத பற்றி தான் அந்த இது பண்ணுற மாதிரி. அதுக்கான தேவையான பரிசோதனைகளும் சிகிச்சை முறைகளும் இருக்காது. ஓகே டாக்டர், இப்போ இந்த வெரிகோஸ் வெயினுக்கு என்னென்ன பரிசோதனைகள்லாம் நம்ம மேற்கொள்ளணும் டாக்டர்? பரிசோதனைகள் சொல்லும்போது வந்து இது வந்து வெரிகோஸ் வெயின் வந்து கிளினிக்கலாக கண்டுபிடிக்கிறது. அதாவது இதுக்குன்னு தனியாக ஒரு பரிசோதனை தேவையில்லை. பட் இதை சிகிச்சை செய்கிறதுக்காக நம்ம பரிசோதனைகள் தேவைப்படுது. என்ன மாதிரி நம்ம சிகிச்சை செய்ய போகிறோம் இந்த வெரிகோஸ் வெயினுக்கு வந்து பரிசோதனையுடைய முடிவை வச்சு நம்ம முடிவு பண்ண போகிறோம். பரிசோதனைகள் பண்ணும்போது டாப்லர் ஸ்கேன் சொல்லுவாங்க. அதாவது அல்ட்ராசவுண்ட் வைரஸ் ஸ்கேன் பண்ணுற மாதிரி கால்களுக்கும் ஸ்கேன் இருக்குது. அதில் வந்து நரம்புடைய எந்தெந்த இடத்துல வந்து வால்வ் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது, நரம்பு எவ்வளோ சைஸ் இருக்குது, எங்கேருந்து இது வரையும் நரம்பு வீக்கம் இருக்குது, இதெல்லாம் வந்து அது மூலமாக கண்டுபிடிக்கலாம். அது கூட இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணுறதுனா அதுக்கு தேவையான நம்ம பரிசோதனைகள் மேற்கொண்டு ஆகணும். ஓகே டாக்டர், இப்போ பரிசோதனைலாம் என்னென்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ இதுக்கு என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்குது டாக்டர்? வெரிகோஸ் வெயினுடைய சிகிச்சை முறைகள் பார்க்கும்போது நம்ம வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று வந்து சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் போது வந்து என்ன அர்த்தம்னா, இப்போதைக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த நரம்பு எடுக்காமல் ரொம்ப எர்லியாக வந்திருக்காங்க, டாக்டர்கிட்ட ஃபஸ்ட்டு பார்க்க வந்துருக்காங்க, இவங்க அது டிசீஸ் ப்ரொக்ரெஷனை தடுக்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான இதாக இருக்கும். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் மெடிசன் எதுவும் பெருசாக நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. ஸ்டாக்கிங் சொல்லுவாங்க, அதாவது வந்து நம்ம ஷாக்ஸ் போகிறோம்ல காலுக்கு, அந்த மாதிரி வந்து ஒரு துணியோட அமைப்பு. அதாவது நம்ம கால்கள் வந்து இறுகி பட்டி பிடிச்சிருக்க மாதிரி ஒரு இது. நரம்பு கொஞ்சம் அந்த இறுகி பற்றி இருக்கும்போது நரம்பு உள்ள இருக்க ரத்தங்கள் வந்து உள்ளார போகிறது தான் இதோடைய அடிப்படையான ஒரு இதுக்கு ஒரு விஷயம். அது மட்டும் வரைக்கும் அதான் கிளாஸ் 2 ஸ்டாக்கிங் சொல்லுவாங்க இது பேர். இது வந்து ப்ரெஷர் வந்து வெளியிலேருந்து நமக்கு கொடுக்குது. அதாவது நம்ம கையை இறுக்கி பிடிச்சிருக்க மாதிரி நம்ம கால்களை வந்து அந்த சாக்ஸ் போட்டு இறுக்கி அழுத்தி பிடிக்கணும். அதனால் வந்து நரம்பு கிராவிட்டி இருந்தாலுமே இந்த ப்ரெஷரில் உள்ளார ரத்தம் போயிடுது, உள்வழியாக ரத்தம் போய் இருதயத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழிபாடு இது. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த உடல் பருமன் பற்றி நம்ம சொல்லியிருக்கும்போது சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப காமனாக இருந்து இருக்குது. அவங்களுக்கு எப்படி இது வந்து காமனாக இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து ஒன்று வந்து இன்ட்ராப்டமல் ப்ரெஷரைஸ் ஆகுது. அதாவது வயிற்றுக்குள்ளே நிறைய கொழுப்பு சேரும்போது அதுவுமே வந்து ரத்தம் போகாமல், அது ஒன்று. இன்னொன்று வந்து ரொம்ப செடேட்டிவாக இருப்பாங்க. அதாவது ஒரு இடத்துல இருந்து நவுந்து போகாமல் இருக்கிறது, ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் தான் இந்த ஒபிசிட்டி உடல் பருமன் வர காரணமாக இருக்கும். அதுவுமே ஒரு காரணமாக இந்த இதுக்கு இருக்குது. அப்போ காஃப் மசில், அதாவது கெண்டை சதையோடைய மூமெண்ட்ஸ் கம்மியாக இருக்குது. காஃப் மசில் வந்து நமக்கு வந்து இன்னொன்றுனா பெரிஃபரல் ஹார்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து நம்ம இருதயம் இல்லாமல் வெளியில் இருக்க ஒரு இருதயமாக காஃப் மசில் நான் கெண்டை சதை நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஒரு பாதம் நடக்கும் போதும் அந்த தசை அழுத்த என்ன ஆகுனா அது உள்ளே இருக்க அது வந்து அந்த டீப் பெயின் சொல்லியிருந்தால் அதுக்கு மேலே இந்த தசை இருக்கும். இந்த தசையை அழுத்தும் போது அது பம்பு மாதிரி உள்ளற அந்த இருதயத்துக்கு இந்த ரத்தத்தை மேலே ஏற்றி தள்ளிட்டு இருக்கும். இந்த ப்ரெஷர்லாம் மேலே ஏறும். அப்போ அவங்களுக்கு வந்து இப்போ தான் முதல்ல வந்திருக்காங்க, ஒரு கிரேடிங்கில் வந்து 1 2 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணியிருக்கோன்னா அவங்களுக்கு வந்து இந்த பயிற்சிகள் சொல்லி தருவோம் நம்ம. அதாவது நீங்கள் கொஞ்சம் வாக்கிங் போகணும், சும்மா இருக்கும்போது கால்களை அந்த பாதங்களில் மட்டும் மேலும் கீழே ஆட்டி அசைக்கிறது, இதெல்லாமே வந்து அந்த தசைகளுக்கான அந்த கண்டை சதைக்கான ஒரு இது. அப்புறம் அது பண்ணும்போது வந்து பிளட் சப்ளை உள்ளார இழுக்குது, ப்ரெஷர் மாதிரி அந்த பம்ப் பண்ணும்போது ப்ரெஷர் மாதிரி வெளியில் இருக்கிற ரத்தத்தை உள்ளார இழுத்து மேலே அனுப்புது. அதுவுமே ஒரு வழிபாடு. அதாவது உடற்பயிற்சிகள். இன்னொன்று வந்து உடல் எடை குறைக்கிறது உடல் பருமனாக இருக்கவங்களுக்கு. இன்னொன்று வந்து அந்த கிளாஸ் 2 ஸ்டாக்கிங் சொல்லியிருந்தேன், அந்த வெரிகோஸ் ஸ்டாக்கிங் சொல்லிட்டு கிடைக்கிது. அந்த மாதிரி ஸ்டாக்கிங் அப்ளை பண்ணுறது, மேலேருந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறதுக்காக அந்த ஸ்டாக்கிங் யூஸ் பண்ணுறோம். இது வந்து இதெல்லாமே வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். அது ரொம்ப இயர்லியாக வராங்க, அவங்களுக்கு சர்ஜரி தேவைப்படலை நம்ம நினைக்கும் போது இது கொடுத்துட்ருப்போம். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்போங்க. காம்ப்ளிகேஷன் எதுவுமே இல்லை, ரொம்ப கிரேட் 1 கிரேட் 2 அந்த மாதிரி தான் வெரிகோஸ் வெயினுக்குலாம் இந்த பயிற்சி இந்த வழிமுறையை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே சர்ஜிக்கல் மெத்தட் இதுதான் வந்து ஒரு பர்மனெண்ட் க்யூராக நம்ம சொல்ல முடியும். சர்ஜரியிலே வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஓப்பன் சர்ஜரி, இன்னொன்று வந்து மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி. மினிமல் இன்வேசிவ் சர்ஜரினா என்னென்னா ரொம்ப சின்னதான ஒரு வெட்டு காயங்கள் கொடுத்து இது பண்ணுறது, அதுதான் மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி சொல்கிறது.
ஓப்பன் சர்ஜரின்னும் போது அந்த அந்த நரம்பை வந்து எடுக்கிறது தான் வந்து, அதாவது அந்த வீங்கி போயிட்டு பேத்தாலஜியாக இருக்க நரம்பை வந்து நம்ம எடுக்கிறது தான் இதோடைய சர்ஜரி. டெண்டன்பர்க் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த தொடையோட உள்பகுதியிலேருந்து கால் வரையும் இருக்க வீங்கி இருக்கிற நரம்பை கட் பண்ணி எடுக்கிறது. இதுதான் வந்து சர்ஜரி. கட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லும்போது ரொம்ப பெருசாக இருக்கும் கால் தொடையிலேருந்து. ஆனால் வந்து சின்ன வெட்டு தான் இருக்கும். அதாவது தொடைக்கிட்ட ஒரு ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் வெட்டு இருக்கும். கால் பகுதியில் உள்ளார ஸ்ட்ரிப்பிங் சொல்லுவாங்க. அதாவது உள்ளார இந்த நரம்பு வீங்கி போன நரம்பு வழியாகவே உள்ளார ஒரு பைப் மாதிரி உள்ளார விட்டு அந்த நரம்பே அப்படியே உருவி எடுக்கிறது தான் இதுதான் அந்த ட்ரீட்மெண்ட் ஓப்பன் சர்ஜரியில் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி பிரான்ச்சஸ் சொல்லியிருந்தோம். நம்ம அந்த அந்த வெரிகோஸ் வெயின் வகைகள் சொல்லும்போது இந்த பிரான்ச்சஸ் வெயின்னா அங்கங்கே ரத்தம் சேர்ந்து அந்த ரத்த நாளங்களும் வீங்கி போயிருக்கும். அதுதான் கிரேப்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அங்கங்கே இருக்கும். அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி அந்த டிஃபெக்டை மட்டும் அங்கே மட்டும் சின்ன இன்சிஷன் போட்டு அந்த டிஃபெக்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த நரம்பு அந்த வீங்கி இருக்க நரம்பை வந்து கட் பண்ணி எடுக்கிறது. இதுவுமே ஒரு வகையான ஓப்பன் சர்ஜரியில் வர வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே ஓப்பன் சர்ஜரி சொல்லுவாங்க. இப்போ மினிமல் இன்வேசிவ் சர்ஜரின்னும் போது இது வந்து எண்டோவாஸ்குலர் சொல்லுவாங்க. எண்டோவாஸ்குலர்னால் நம்ம எப்படி நரம்புக்குள்ளார போயிட்டு சர்ஜரி பண்ணுறது தான் எண்டோவாஸ்குலர் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஸ்க்ளீரோதெரப்பின்றது சில கெமிக்கல் மூலமாக நரம்பு வீங்கி இருக்க நரம்பை வந்து அதில் அழைச்சி இன்ஃப்ளமேஷன் உருவாக்கி அந்த நரம்பு வந்து அப்படியே ஆபில்ட்ரேன் ஒட்ட வைக்கிறது. இது இப்போ எண்டோவாஸ்குலர் சர்ஜரின்னும் போது நரம்பு உள்ளார போயிட்டு அந்த நரம்பு ஆப்ரேஷன் பண்ணி பண்ணுறது தான் எண்டோவாஸ்குலர் சர்ஜரி. அது எப்படின்னா 2 வகையாக நம்ம இருக்குது. ஒன்று வந்து லேசர் சர்ஜரி ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் ஒரு சர்ஜரி இருக்குது. இந்த 2 வகையும் எண்டோவாஸ்குலர் சர்ஜரியில் அடங்கும். ஸ்க்ளீரோதெரப்பி நான் சொல்லியிருக்கேன். ஓகே டாக்டர், இப்போ அந்த 2 ட்ரீட்மெண்ட் சொன்னீங்க இல்லையா, அது யார் யாருக்கு பண்ணுவாங்க? இப்போ 2 ட்ரீட்மெண்ட் பற்றி சொன்னீங்க இல்லையா, இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் யாருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க, அந்த ட்ரீட்மெண்ட் யாருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க டாக்டர்? முக்கியமாக நம்ம ஒரு 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 மருத்துவமனைக்கு போகிறோம்னா அங்கே என்ன வசதி இருக்கோ அதுபடி தான் மருத்துவர் வந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ எண்டோவாஸ்குலர் சர்ஜரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் உயர்மட்ட இதில் இருக்குது. லேசரும் சரி, ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷனும் சரி. இப்போ ஓப்பன் சர்ஜரி வந்து ரொம்ப காமனாக எல்லா இடத்துலையும் பண்ணுற சர்ஜரி. அது இதுக்கு யாருக்கு எடுக்கணும்னா இப்போ வந்து ஒரு மீடியமான ஒரு லெஸ் தென் 6 mm கிட்ட, அதாவது 1 சென்டிமீட்டர் கீழே இருக்க ரத்த நாளங்கள். சில பேருக்கு ரொம்ப பெருசாக கவனிக்காமல் விட்டு வரவங்க அவங்க ஓப்பன் சர்ஜரி தான் அவங்களுக்கு பெஸ்ட். அது இப்போ ஒரு 3 to 4 to 6 7 சென்டிமீட்டர் 9 மில்லிமீட்டர் கீழே இருக்கவங்களுக்கு வந்து இந்த லேசர் சர்ஜரியோ ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷனும் பண்ணலாம். இப்போ லேசர்னு சொல்லும்போது லேசர் வந்து ஒளி, அதாவது கதிர்வீச்சு வந்து அந்த லைட் ஃப்ரீக்வன்சி வந்து ஹீட்டாக மாற்றி அந்த வெசலை இது பண்ணுறது. ரேடியோ ஃப்ரீக்வன்சினும் போது இந்த சோனிக் வேவ்ஸை வந்து அது வந்து ஹீட்டாக ப்ரொடியூஸ் பண்ணி அந்த வெசலை வந்து அழிக்குது. இதுதான் 2த்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. 2மே வந்து ப்ரோப் வந்து அந்த எந்த நரம்பு வீங்கியிருக்கோ அது வழியாக உள்ளார செலுத்தி மயக்க மருந்து கொடுத்துட்டு இது வழியாக உள்ளார செலுத்தி அந்த நரம்பு அழிக்கிறது தான் இதோடைய 2த்துக்குடைய இதுவுமே. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சர்ஜரி பற்றி சொன்னீங்க இல்லையா டாக்டர், இப்போ அந்த சர்ஜரி உள்ள மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் அப்படின்னா என்ன டாக்டர்? இப்போ இந்த சர்ஜரி 2 வகையான சர்ஜரி சொல்லியிருந்தோம் நம்ம. ஒன்று வந்து ஓப்பன் சர்ஜரி சொல்லியிருந்தோம், அப்புறம் வந்து மினிமல் இன்வேசிவ் சர்ஜரி சொல்லியிருந்தோம். ஓப்பன் சர்ஜரிக்குடைய மெரிட்ஸ் டிமெரிட்ஸ்னால் இது வந்து ரொம்ப பெரிய, அதாவது ரொம்ப நாள் பட்டு வர ரொம்ப பெரிய வெயின்ஸ்க்கு இது வந்து நம்ம ஓப்பன் சர்ஜரி வந்து இதுதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டாக இருக்க போகுது. இது வந்து ஒரு மெரிட்டாக எடுத்துக்கலாம். டிமெரிட்ஸ் பண்ணும்போது இது வந்து ஓப்பன் சர்ஜரினால அந்த காயங்கள் மேலே ஒரு காயம் கீழே ஒரு காயம் அது மாதிரி பிரான்ச்சஸ் இருந்தால் அதுலேயும் காயங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த இது வந்து நம்ம டிமெரிட்டாக எடுத்துக்கலாம். அது கூட இல்லாமல் அந்த வெயின் ஸ்ட்ரிப்பிங் பண்ணும்போது அந்த நரம்பு பக்கத்தில் இன்னொரு நம்ம சஃபனஸ் நரம்புன்னு சொல்லிட்டு, அதாவது சென்சரி நரம்பு அது பக்கத்துலேயே இருக்கிறதுனால அதுக்கு சில நேரத்துங்களில் வந்து இது ட்ராமா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து உள்பக்கத்துறையில் வந்து சில நேரங்களில் இந்த சென்சேஷன் வந்து இம்பேர்டாக இருக்கலாம். அதாவது சில நேரங்களில் தொடு உணர்ச்சி அந்த சைடில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லைனா அந்த ஷாக் அடிக்கிற ஃபீலிங் இருக்குது, அதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வந்து இதுக்கு பெரிய டிமெரிட்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது. இது வந்து கண்டிப்பாக ஒரு ரொம்ப காமனாக எல்லா சர்ஜரி ஹாஸ்பிட்டலும் நடக்கிற ஒரு சர்ஜரி தான் வந்து இந்த ஓப்பன் சர்ஜரி, இந்த டெண்டன்பர்க் அந்த நரம்பை வந்து எடுக்கிற சர்ஜரியுமே. அதுக்கு மினிமல் இன்வேசிவ் சர்ஜரின்னும் போது ரொம்ப மினிமலாக நம்ம இது பண்ணுறோம்.
ரொம்ப மினிமல்னா நம்ம நிறைய வெட்டு காயங்கள் கொடுக்க போகிறதில்ல பேஷண்ட்க்கு, அது ஒரு இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற எனர்ஜி சோர்ஸ், அதாவது இப்போ லேசர்னு சொல்லியிருந்தோம், ரேடியோ ஃப்ரீக்வன்சி சொல்லியிருந்தோம், இதுவுமே வந்து ரொம்ப பெயின் அதிகமாக காசு பண்ண போகிறது கிடையாது. நம்ம வெட்டு காயங்கள்னால பெயின் கம்மியாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். அப்புறம் சர்ஜரி முடிச்சுட்டு இவங்க உடனே நம்ம அடுத்து ரொட்டீன் ஒரு நாள் 2 நாள்லேயே நம்ம அவங்க ரொட்டீன் அதாவது ஒருத்தவங்களுடைய த்ரெஷ்ஹோல்ட் பொறுத்து இருக்குது. வலி வந்து ஒருத்தவங்களுக்கு மாற வாய்ப்பு இருக்குது. வலி யூஸ்வலாக மினிமல் இன்வெசிவ் வலி கம்மியாக இருக்குது, வலி அது லெஸ் பெயின், லெஸ் சான்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன், அதாவது கிருமி தொற்று காயங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மியான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ சர்ஜரி முடிஞ்சிச்சு டாக்டர், இப்போ அவங்க எத்தனை நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்? ஆஸ் யூஷுவல் இப்போ எல்லாருமே, ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஒர்க்கிங் தான் எல்லாருமே, அவங்க எத்தனை நாள் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அவங்களோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? பர்சே இந்த இதுக்கு வந்து ரெஸ்ட்டுன்னும் போது காயம் ஆற வரையும் நம்ம தேவைப்படும். அது நரம்பில் காலில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுனால என்ன ஆகும்னா, சில பேருக்கு ரத்தக்கட்டு அங்கங்கே ஏன்னா இதுவே ரத்தம் துவஞ்சி இருக்க ரத்த நாளங்கள் தான் நம்ம எடுக்கிறோம், அதனால் அங்கங்கே ரத்தக்கட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. வெட்டு காயமும் இருக்கிறதுனால அதுக்கு அந்த காயங்க ஆற வரையும் அட்லீஸ்ட் கண்டிப்பாக ஒரு வாரம் ரெஸ்ட்டு தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருந்தா. அதுவும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெயின் த்ரெஷ்ஹோல்ட் பொறுத்து இருக்குது. மோஸ்ட்டாக அவ்வளோ பெயின் இருக்காது ஓப்பனுக்குமே தான். இதுவே மினிமல் இன்வெசிவ் சர்ஜரி பண்ணால் ஒரு 2 நாள் 3 நாளே அவங்க ரொட்டீன் அவங்க பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே டாக்டர், இப்போ ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் அவங்க என்னென்னலாம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்? வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணணுமா? அதை பற்றி சொல்லுங்களேன். ஏதாவது எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணுமா? கண்டிப்பாக ஓப்பன் சர்ஜரி பண்ண பிறகு ஒரு நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருப்பாங்க டாக்டர்ஸே. அதுக்கடுத்து அவங்க ரொட்டீன் நார்மலாக எழுந்து அவங்க வெயிட் பியர் பண்ணி நடக்க ஆரம்பிச்சிடலாம். முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம காரணங்கள் பேசியிருந்தோம், சில விஷயங்கள்னால இது வருதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ண நம்ம ட்ரை பண்ணுவோம். அடிக்கடி ஆம்புலேட் பண்ண ஒரு இடத்துல உட்காராமல் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து நடக்கிறது, கெண்டைக்கால் சும்மா இருக்கும்போது கெண்டைக்காலுக்கான அழுத்தம் கொடுக்கறது, கால் பாதங்களில் அசைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்த பண்ணலாம். ஆஃப்டர் சர்ஜரி இதுக்காக தனியாக எதுவும் புதுசாக பண்ணணும் அவசியம் கிடையாது. அவங்களோட ரொட்டீன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அவங்க. ஓகே டாக்டர், இப்போ காம்ப்ளிகேட்டட் வெரிகோஸ் வெயின்ட்டு ஒரு சிலவங்களுக்குலாம் நீங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்குலாம் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் சார்? காம்ப்ளிகேட்டட் வெரிகோஸ் வெயின் சொல்லும்போது வெரிகோஸ் வெயின் தான் அவங்களுக்கு இருக்க பிரச்சனை. ஓகே, அவங்க வெரிகோஸ் வெயினால் இருக்க காம்ப்ளிகேஷன் தான் நம்ம காம்ப்ளிகேட்டட் வெரிகோஸ் வெயின் சொல்கிறோம். அதாவது நம்ம முன்னாடி சொல்ல ஸ்டேசிஸ் எக்ஸிமா சொல்லியிருந்தோம். அதாவது ரத்த நாளங்களில் ரத்தம் தங்குறதுனால அந்த ரத்தங்கள் வந்து தோல் கடியில் வந்து ரத்தம் பரவுது. அதனால் வந்து நம்ம உடம்பே வந்து அது அலர்ஜி மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த ரத்தத்தை வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். அதில் வந்து அங்கங்கே இன்ஃப்ளமேஷன், மாஸ்ட் அலர்ஜிக்கான செல்ஸை வந்து அதோடைய கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கும். அது வந்து தோல் அரிப்பு உருவாகும். தோல் அடிக்கடி திருப்பி இந்த பிரச்சனை இருந்தனால க்ரானிக் ஃப்ரிக்ஷன் வந்து தோல் கருத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தோல் தடிமன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாள் ப்ரெஷர் காலில் வெயினில் ப்ரெஷர் இருந்துகிட்டு இருக்கனால அந்த ஃபில்லிங் இப்போ வந்து கெட்ட ரத்தன்றது ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை வந்து கீழே அதிகமாக தங்கியிருக்கு. ஆக்சிஜன் இருக்கிற ரத்தம் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ ப்ரெஷர் இருக்கிறதுனால ஆக்சிஜன் ரீப்ளேஸ் பண்ண முடியாதனால அங்கே ஆக்சிஜன் சப்ளை கம்மியாக இருக்கும். அது டிஸ்டலாக இருக்க இதுக்கு எல்லாமே ஆக்சிஜன் சப்ளை கம்மியாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் வந்தாலும் ஆறது கஷ்டமாக இருக்கும், சின்ன காயங்கள் வந்தாலும் ஆறது கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால ஃபஸ்ட் எடுத்துகிட்டு அந்த ஸ்டேஜ் எக்ஸிமா வரும், கால் அரிப்பு வர ஆரம்பிக்கும். கால் அரிப்பு ஆரம்பிக்கும் திருப்பி நம்ம ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால பிளட் சப்ளை அதிகமாகும். பிளட் சப்ளை அதிகமாகும் போது இந்த பிரச்சனை அடுத்து வந்து காயங்கள் அரிப்போதுனா கண்டிப்பாக சொரிய செய்வோம். அப்போ வந்து காயங்கள் உருவாகிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்ஃபெக்ஷன் வரது வாய்ப்பு இருக்குது. அந்த இன்ஃபெக்ஷன் மட்டும் காலில் மட்டுமே இருந்தால் செல்லைட்டிஸ் சொல்லுவாங்க. சில நேரத்தில் இந்த நரம்பு இன்ஃபெக்ஷன் வந்துடும். அது வந்து த்ராம்போஃபிலபைட்டிஸ் சொல்லுவாங்க. அதுவுமே இந்த இருக்கிற திருப்பி இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வரது வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது முதல்ல வந்து அந்த இன்ஃபெக்ஷனை ஃபஸ்ட்டு செட்டில் பண்ணுவோம். நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துட்டு அந்த வீக்கத்தை குறைச்சிட்டு அதுக்கடுத்து இதுக்கு முக்கிய காரணமாக இருக்க வெரிகோஸ் வெயின் நம்ம ட்ரீட் பண்ணி ஆகணும். வெரிகோஸ் வெயின் ட்ரீட்மெண்ட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பரிசோதனைகளை மேற்கொண்டு கிரேடிங் பண்ணிவிட்டு எந்த கிரேடில் அவங்க வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சைகள் நம்ம கொடுக்க போகிறோம். மோஸ்ட்டாக இந்த மாதிரி காம்ப்ளிகேட் போகிறவங்க இல்லாமல் அறுவை சிகிச்சை கேட்டகரியில் தான் வருவாங்க. அறுவை சிகிச்சை அவங்களுக்கு தேவையான அறுவை சிகிச்சை கொடுத்துட்டு ஆலோசனைகளை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க இதுலேருந்து வெளியில் வரது வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து சில பேர் வந்து அந்த காயங்கள், அந்த அல்சர் சொல்லியிருந்தேன் நான், ரொம்ப அந்த கணுக்கால் மேலே காயம் இருக்குது, ஆறாமல் இருந்துகிட்ருக்கும், சுற்றி ஃபுல்லாக பார்த்தா கருப்பாக இருக்கும், அந்த இடத்துல மட்டும் காயம் இருக்க மாதிரி இருந்துகிட்ருக்கும். இது ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்கிற விஷயம். ஏன்னா அதே தான் அந்த ரத்த ஓட்டம் பாதிப்படைஞ்சு அந்த க்ரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்ட் சொல்கிறதுனால ஆக்சிஜன் நிறைஞ்ச பிளட்டு போய் அந்த காயத்தை ரீச் பண்ண முடியல. அதில் காயத்தை ரீச் பண்ண முடியல, இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். நம்ம ஆக்சிஜன் அங்கே இல்லாதனால நம்மளுடைய உடம்பு நேச்சர் வந்து அதை க்யூர் பண்ணுறதுக்கும் அதுக்கு தேவையான சத்துக்களும் ஆக்சிஜனும் இல்லாதனால அந்த காயங்கள் ஆறாமல்
போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். அவங்களுக்குமே அறுவை சிகிச்சை, அப்புறம் அதுக்கு காயம் ஆற்றுறதுக்கான அடுத்த வழிமுறைகள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ காயம் சொன்னீங்க இல்லையா, எனக்கு வந்து வெரிகோஸ் வெயினுக்கான அந்த சிம்டம்ஸ் வந்து எதுவுமே தெரியல, ஆனால் பிளாக்காக ஒரு மாதிரி மார்க் இருக்குது, ஆனால் அரிக்குது அப்படின்னா நம்ம போய் ட்ரீட் பண்ணணுமா? இல்லை, அது முதல்ல பார்க்கணும். எல்லா கருப்பாக இருக்கிறதும் அரிக்கிறதும் வந்து வெரிகோஸ் வெயினாக இருக்கிறது வாய்ப்பு இல்லை. வெரிகோஸ் வெயின் வந்து நரம்பு புடைச்சிட்டு வெளியில் தெரியுது தான் வெரிகோஸ் வெயின் சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய வகைகள் இருக்குது, நரம்பு புடைச்சி வெளியே தெரியுதுமே. அது நம்மளே சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம். கண்டிப்பாக பாண்டிச்சேரி மக்களுக்கு வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்காங்க, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது சுற்றி. அதனால் எங்கேயாவது ஒரு மருத்துவரை கண்டிப்பாக பார்க்கலாம். அவங்க பார்த்துட்டு அவங்க அதுக்கான இது போகலாம். ஒன்று அறுவை சிகிச்சை, வெரிகோஸ் வெயினால் இந்த பிரச்சனை அறுவை சிகிச்சை டாக்டர் பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லை தோல் வியாதி மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக தோல் டாக்டர் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ சர்ஜரி சொன்னீங்க இல்லையா, இப்போ ஒருத்தவங்களுக்கு வெரிகோஸ் வெயின் வந்திருக்கு, சர்ஜரி பண்ணிட்டாங்க, மறுபடியும் அவங்களுக்கு அந்த வெரிகோஸ் வெயின் வருமா? கண்டிப்பாக அந்த வெரிகோஸ் வெயின் பண்ணால் இதனுடைய ஆப்ரேஷன் பண்ணாலுமே ரிக்கரன்ஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகமான ஒரு விஷயம். ஏன் ரிக்கரன்ஸ் ரேட் இருக்குன்னா, நியோவாஸ்குலரேஷன் சொல்லுவாங்க. அதாவது புது நரம்பு உருவாகும். அதுவுமே வந்து ஏற்கனவே டிஃபெக்டான மெக்கானிசத்தில் திருப்பி புது நரம்பு உருவாகும்போது அதுவுமே டிஃபெக்டான மெக்கானிசமாக தான் இருக்கும். அதில் நரம்பில் ரத்தம் கோத்துக்கிட்டு இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு விஷயம். இன்னொரு வந்து நம்ம சொன்னோம், நம்ம பிரான்ச்சஸ் வெரிகோசிட்டின்னு சொல்லுவோம். ஒரு சில நேரத்தில் பிரான்ச்சஸ் வெரிகோசிட்டி இருக்கணும், நம்ம பிரான்ச் மட்டும் எழுதணும்னு சொல்லியிருந்தோம். அப்போ மற்ற நரம்பு நல்லா இருந்திருக்கும், அப்போ ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த நரம்புகள் இப்போ மறுபடியும் வீங்க ஆரம்பிச்சிருக்கலாம். அதுவுமே ஒரு காரணம். இன்னொன்று நியோவாஸ்குலரைசேஷன், மறுபடியும் அவங்க வந்து போஸ்ட் சர்ஜரி அந்த அட்வைஸ் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது, இது எல்லாமே ரிக்கரன்ஸ் ரேட்டுக்கு வாய்ப்பு அதிகம். ரிக்கரன்ஸ் ரேட் பார்க்கும்போது நம்ம மேனேஜ்மெண்ட் சொன்னும்போது நம்ம வந்து அறுவை சிகிச்சை ஓப்பன் எண்டோவாஸ்குலர், இன்னொன்று வந்து ஸ்க்ளியோதெரபி சொல்லியிருந்தோம். இப்போ இதில் ரிக்கரன்ஸ் ரேட் பார்க்கும்போது ஓப்பன் சர்ஜரிக்கு வந்து ரிக்கரன்ஸ் ரேட் கம்மி, எண்டோவாஸ்குலருக்கு வந்து ரிக்கரன்ஸ் ரேட் கொஞ்சம் இதை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கும், ஸ்க்ளியோதெரபிக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வெரிகோஸ் வெயின் அப்படின்னா என்ன என்பது பற்றி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க டாக்டர் குமரகுருபரன் அவர்கள். வாங்க மேலும் பல தகவல்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ இந்த ஸ்க்ளியோதெரபி அப்படின்னா என்ன டாக்டர், அதை பற்றி சொல்லுங்களேன். ஸ்க்ளியோதெரபின்றது வந்து ஒரு மினிமலான ஒரு இன்வெசிவ் ப்ரொசீஜர். அது என்னென்னா, நரம்பு வீங்கியிருக்க நரம்பு வந்து ரொம்ப சின்ன நரம்பாக இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி ஸ்பைடர் வெப்பு, இல்லை அந்த டயமீட்டர் வந்து லெசன் 4 mm அந்த 5 mm அந்த ரேஞ்சில் தான் இருக்குன்னா, நம்ம அந்த நரம்பை வந்து கேன்லேட் பண்ணி, எப்படி நம்ம ஐவி வென்ஃப்ளான் போடுறாங்களா, குளுக்கோஸ் போடுற மாதிரி வென்ஃப்ளான் போடுற மாதிரி அந்த நரம்பை நம்ம கேன்லேட் பண்ணி அந்த நரம்புக்குள்ளார சில கெமிக்கல்ஸ் இருக்குது, அந்த கெமிக்கல் உள்ளார என்ட்ரு பண்ணிட்டா அந்த கெமிக்கல் வந்து இந்த நரம்பு வெசல் வாலை வந்து அழற்சி உருவாக்கும். அழற்சி உருவாக்கி அந்த வெசல் வந்து சுருங்கி ஒட்டி போயிடும். இதுதான் வந்து அந்த ஸ்க்ளியோதெரபியோட இது மெக்கானிசம். இப்படி தான் அது ஒர்க் ஆகும். இது யாருக்கு யூஸ் பண்ணாலும், ரொம்ப சின்ன நரம்புகள் புடைச்சிட்ருக்கு, சில பேர் வந்து இது அசிங்கமாக தெரியுது சார், இந்த இதுக்காக பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கும், ரொம்ப கம்மியான நரம்பு மில்லிமீட்டரில் இருக்கிற நரம்புகளுக்கு இது யூஸ் ஆகும். இது வந்து லோக்கலாக, அதாவது அங்கே மட்டும் சுற்றி மறுப்பூசி கொடுத்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து சில நேரத்தில் வந்து அட்ஜுவன்ட் ப்ரொசீஜர், அதாவது ஒரு பெரிய அந்த நரம்பு ஸ்ட்ரிப்பிங் சொன்ன மாதிரி அந்த இதில் நரம்பு அந்த ஸ்ட்ரிப் பண்ணும்போது அது பகுதி நரம்புகள் மட்டும் எடுக்கும்போது மற்ற மீதி கொஞ்சம் சின்னதாக இருக்க நரம்புகளுக்கு இந்த மாதிரி ஸ்க்ளியோதெரபி யூஸ் பண்ணலாம். இதுக்கு தீமைகள்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு சில நேரங்கள் அந்த கெமிக்கல் வந்து வெளியில் எக்ஸ்ட்ராவேசேட் ஆகிடுச்சு, அந்த நரம்பு வசல்லேருந்து அந்த இது வெளியில் வந்துச்சுன்னா அது வந்து சுற்றி இருக்கிறதையும் எரிச்சுன்னா அந்த இன்ஃப்ளமேஷன் ப்ரொடியூஸ் பண்ணி சில நேரங்களில் அந்த காயமாகி அந்த தோள்கள்லாம் கருத்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் தான் அதோடைய இது. இன்னும் பெயின்ஃபுல்லாக இருக்கும், சில பேருக்கு வந்து ரொம்ப அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது பெயின்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கலாம். அது தவிர வர இதுக்கு பெரிய தீங்குகள் சொல்ல கிடையாது. பட் ரிக்கரன்ஸ் ரேட் அதிகம். அந்த நரம்பு சுருங்கி நியோவாஸ்குலேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, புது நரம்பு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வந்து ரொம்ப கம்மியான சைஸ் இருக்க நரம்புக்கு பண்ணுற ஒரு வழிமுறையாக இது எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ வெரிகோஸ் வெயின் அப்படின்றதுக்கு தடுப்பு வழிமுறைகள் அப்படின்னா என்ன டாக்டர்? தடுப்பு வழிமுறைகள் போது இது வந்து ப்ரூவனான தடுப்பு வழிமுறைகள்லாம் பார்க்கும்போது சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டாக தான் தடுப்பு வழிமுறைகள் இருக்குது. அதாவது வந்து நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்துருக்கோம். ரொம்ப நாள் நிற்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வர மாதிரி இருக்குது. அப்போ ரொம்ப நாள் நிற்கிறவங்க வந்து அந்த வேலையிலேருந்து மாற முடியும்னா அந்த வேலையை மாறணும். அதாவது இந்த பிரச்சனை வரவங்களுக்கு நிற்கிறவங்களுக்கு இது வரப்போகுதுன்னு தெரியும். அப்போ வீட்டில் படுக்கும்போது காலை கொஞ்சம் நேரத்துக்கு தூக்கி வச்சு படுக்கும்போது, நைட்டு தூக்கும்போது ஒரு லிம்ப் எலிவேஷன், அது ஆன்டி கிராவிட்டி கொடுக்குது, இந்த நரம்புல இருக்கிற ரத்தங்கள்லாம் வடிகிற மாதிரி பண்ணுறது, ஜென்டில் லெக் மசாஜஸ் எடுத்துக்கிறது, இன்னும் வந்து ஸ்டாக்கிங்,
அந்த வேலை நின்றுட்டு இருக்கும்போது ஸ்டாக்கிங் போட்டுட்ருக்கிறது. இன்னொன்று வந்து அந்த எக்ஸசைஸ் நம்ம சொன்ன மாதிரி கெண்ட சதை அழுத்தம் கொடுக்குற மாதிரி நம்ம எக்ஸசைஸ் செய்கிறது, வாக்கிங் பண்ணுறது, அந்த பாதங்களில் மேலும் கீழையும் இது பண்ணுறது, இதெல்லாமே வந்து அதாவது இதெல்லாமே வந்து நின்று இருக்கவங்களுக்கு. இன்னொன்று வந்து உடல் பருமனை வந்து குறைக்கிறது. உடல் பருமனை எப்படி குறைக்கிறதுனா அதுக்கான வழிமுறைகள் ஏரோபிக் எக்ஸசைஸு, டயட்டிங்கு இதெல்லாமே பண்ணி உடல் பருமனை குறைக்கிறது. உடல் பருமனும் ஏன்னா நம்ம தெரியும் உடல் பருமனும் வந்து ஒரு காரணகர்த்தாவாக இருக்குது இந்த வெரிகோஸ் வெயினுக்கு. அதை நம்ம அதை உடல் எடையை கட்டுக்குள்ள வச்சுக்கிறது. பெண்களுக்கு இது வந்து அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாத பிரச்சனை. அது நார்மல் நேச்சரில் வருது. அவங்க வந்து இந்த ஸ்டாக்கிங் யூஸ் பண்ணுறது, இந்த கிரேட் 1 லைட்டாக நரம்பு புடைச்சிட்டு இருக்கும்போது அந்த போய் மருத்துவ அணுகி அவங்களுடைய ஆலோசனைகளை பெற்று அந்த இது பண்ணுறது. நம்ம பெருசாகிட்டு காம்ப்ளிகேட் ஆன பிறகு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கு சர்ஜரி பண்ணுறதோ இல்லை அதுக்கான வழிமுறைகள் மருத்துவ வழிமுறைகள் எடுத்துக்கிறதோ முன்னாடி அந்த 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 ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு ஆலோசனைகளை பெற்று அது என்ன ஃபாலோ பண்ணுறது, அவங்க ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை போய் திருப்பி பார்க்கணும். இது வந்து கண்டிப்பாக அதை இப்போ போகிறாங்க கிரேட் 1 இருக்குது, கிரேட் 2 இருக்குது, சர்ஜரி தேவையில்லை, கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் போட்டிருக்காங்கன்னா இது அப்படியே நின்று போகிற பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக நம்ம மனுஷங்க நம்ம நின்று நடக்கிறவங்க. அப்போ கண்டிப்பாக கிராவிட்டி வந்து அதோடைய வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. இப்போ உயிர்ப்பிசை இருக்க தான் போகுது. இது அடுத்த கிரேடு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அந்த ஆலோசனைகளும் ஃபாலோ பண்ணணும். பட் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் திருப்பி ஒரு தடவை டாக்டரை பார்த்துக்கணும். அப்பப்போ தேவைன்னும் போது போய் கண்டிப்பாக மருத்துவரை சந்தித்து அவங்களோட ஆலோசனை பெற்று அதுக்கு தகுந்த மாதிரி வழிமுறைகள் ஃபாலோ பண்ணணும். ஓகே டாக்டர், ஃபைனலி நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு டாக்டர். இன்னைக்கு வெரிகோஸ் வெயின் அப்படின்னா என்ன என்பது பற்றி ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க டாக்டர். இன்றைய நிகழ்ச்சி நம் நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ நிலையத்தின் சார்பாக நேயர்கள் சார்பாக நன்றி டாக்டர். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணது உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம். இதனால் மக்கள் பயனடைவாங்க நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ டாக்டர்.